வணக்கம் மக்களே. சமீபத்தில் வட மாநிலத்தில் ஒரு கார் ஓட்டுநர் அவரோட குடும்பத்தில் நடந்த ஒரு துயர சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்பா ஒரு கார் ஓட்டுநர், மிடில் கிளாஸ் குடும்பமாக இருந்தாலும் பையனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சுட்டு வர்றாரு. அந்த ஸ்கூலில் சக மாணவர்கள் ஒரு காஸ்ட்லி ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பையனும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வேணும், ஒரு ஐஃபோன் வேணும்னு சொல்லி கேட்டு அப்பாட்ட ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் சமீபமாக 3 மாதம் ஃபோன் இஎம்ஐ கட்ட முடியாமல் அவங்க அப்பா இருந்திருக்காரு. அந்த பையனோட அப்பா சொந்தமாக கார் வாங்கணும், குடும்பத்தை இன்னும் மேலே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு வராப்புல. இந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்காத அந்த பையன் ஒரு மலை உச்சிக்கு போயிடுறான். ஒரு மலை உச்சிக்கு போய் இஎம்ஐ கட்டலைன்னா நான் இங்கேருந்து குதித்து சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறான். உடனே அந்த செய்தி கேட்டு அப்பா அம்மாவும் பதறி போய் டே இருடா நாங்கள் வரண்டா அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் இஎம்ஐ கட்டிடுறேன், நீ வாடா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா போயிட்டு அவனை கையை பிடிச்சி கூப்பிட்றாப்புல. இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த நொடியே அவன் கீழே குதிக்கிறான். அப்பாவையும் சேர்த்து இழுத்துட்டு கீழே மலை உச்சிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அது குதிச்ச உடனே என்ன ஆகுது, ஸ்பாட்லேயே 2 பேரும் இறந்துடுறாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா அதிர்ச்சி அடைந்து அவங்களும் மலை உச்சிலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. மொத்த குடும்பமும் ஒரு நிமிஷத்துலேயே காலி ஆயிடுச்சு. ஒரு பொருள் கிடைக்கலன்னா அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இல்லாமல் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அன்பையும் நம்பிக்கையும் வளர்க்கணும். செல்லம் கொடுத்து வளர்த்துறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும். கஷ்டப்பட்டு உழைக்கும் பெற்றோர்கள் தங்களால் முடிந்ததை விட அதிகமாக குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. ஆனால் அவர்களின் கஷ்டத்தையும் பணத்துடைய மதிப்பையும் குழந்தைகள் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். பெற்றவங்க குழந்தைகளுக்கு வசதிகளை மட்டும் கொடுக்காம வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பக்குவத்தையும் கற்றுக் கொடுக்க வேணும். ஒரு பொருள் கிடைக்கலனா அதற்காக வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னு நினைக்காத அளவுக்கு பெற்றவங்க குழந்தைங்க கிட்ட அன்பையும் நம்பிக்கையும் வளர்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆசைகளை நிறைவேற்றுவது அன்பு. ஆசைகளுக்கு